ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக போகணும் அப்படின்னா எது நமக்கு தேவையானதோ அதை அடைய ரிஸ்க்கை கண்டிப்பாக எடுத்தாகணும். நமக்கு எது வேணுமோ அதை அடையிறதுக்கான வழி அப்படின்றது நம்ம துணிஞ்சு அதுக்கான ரிஸ்க்கை எடுக்கிறப்ப தான் கிடைக்குது. எந்த ஒரு ரிஸ்க்குமே வாழ்க்கையில் எடுக்காதவங்க கடைசி வரை ஒரு நார்மல் லைஃப்பை தான் வாழ்கிறாங்க. அதனால அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அன்ஃபுல்ஃபில்டாகவும் இருக்காங்க. குழந்தையா இருக்கிறப்போ நடக்க ஒரு அடி எடுத்து வச்ச உடனே எல்லா குழந்தையும் நடந்துறது இல்லைங்க. கீழே விழுந்து தானே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சேம் ப்ராசஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கும் பிஸ்னஸ்க்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அடையணும் அப்படின்னா எது முக்கியமான ரிஸ்க் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுட்டு அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஸ்க் நம்பர் 1, கெட்டிங் வெல்தி. உங்களோட வயசு 35க்கு கீழே இப்போ இருக்குது அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறது மூலமாக உங்களால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை வாழ முடியும். ஏன்னா 35 வயசுக்கு கீழே இருக்கும்போது உங்களை டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் டவுன் சைடு அப்படின்னு எதுவும் இருக்காது. இந்த 2 காரணத்தினாலேயே உங்களால் பெரிய ரிஸ்க்கை யங் ஏஜில் எடுக்க முடியும். யாரெல்லாம் பணக்காரனாக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால இந்த ஏஜில் கண்டிப்பாக பணக்காரனாக மாற முடியும். 50 மில்லியனர்ஸ் 1000க்கும் மேலான பில்லியனர்ஸும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு நியூ ட்ரில்லியனராக கூட மாற முடியும். நீங்கள் அடைய போகிற வெல்த்துக்கு இங்கே எந்த ஒரு லிமிட்ஸும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மணி இஸ்யூஸ் எந்த அளவு சீக்கிரம் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களால் வெல்த்தி பர்சனாக மாற முடியும். அப்போது வெல்த்தி பர்சனாக மாறணும் அப்படின்னா யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. உங்களோட யங் ஏஜ்லேயே உங்களுடைய லைஃபுக்காகவும் ஃபினான்சியலுக்காகவும் ரிஸ்க் கேம்ஸை துணிஞ்சு விளையாடலாம். அப்படி தானே வயசாகும்போது மற்றவங்க மேலே குறை சொல்லக்கூடிய பிளேம் கேமிங்ஸை விளையாட வேண்டியதாக போயிடும். யங் ஏஜில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை உங்களால் 35 ஏஜ்ல எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போகும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா அதுக்கான ரிஸ்கை எடுக்கிறதுக்கு யங் ஏஜ் தான் எப்பயும் பெஸ்ட்டான ஒரு வேன்னு நான் சொல்லுவேன். அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நான் கேட்டிருந்த ஃப்ளோ ஸ்டேட்ன்ற புக்கை பற்றி சொல்லிடுறேன். நம்ம மனசை நம்ம ஃப்ளோ ஸ்டேட்டில் வச்சுட்டா கோபம், பயம், பதட்டம் மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் போய் நம்ம மனசு எப்பவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். செய்கிற வேலையை செம்மையாக திறமையாக நம்மளால செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு புக்கு தான் ஃப்ளோ ஸ்டேட்ன்ற புக்கு. இந்த ஒரு புக்கை நான் குக்கு எஃப்எம் அப்ளிகேஷனில் தான் கேட்டிருந்தேன். 1.5 மணி நேரம் வர்ற இந்த புக்கோட ஃபுல் சம்மரி நீங்களும் கேட்கறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல 5000 ஹவர்ஸ்க்கு மேலான கண்டென்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டும் இருப்பாங்க. நம்ம தமிழ் மொழியில் நிறையவே புக் சம்மரிஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ் இருக்கு. கட்டாயம் இப்போவே குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி ஃப்ளோ ஸ்டேட்ன்ற புக் சம்மரி கேட்டு பாருங்க. நீங்கள் அக்ஷய் 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 இயருக்கு 399 rupees ஓத்தான மெம்பர்ஷிப் உங்களுக்கு வெறும் 199 ரூபாவுக்கே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ரிஸ்க் நம்பர் 2, கெட்டிங் த பர்சன் ஆஃப் யுவர் ட்ரீம். பல பேர் இங்கே அவங்களோட வாழ்க்கை துணையை சூஸ் பண்ணுறது தப்பு பண்ணிடுறாங்க. இந்த ஒரு அன்ஹாப்பினஸ்ஸே அவங்கள ஒரு ரைட் லைஃப் பார்ட்னரை ரிஸ்க் எடுத்து தேர்வு செய்ய விடாது. லைஃப் பார்ட்னரை விட்டு தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய ரிஸ்க்கை விட சண்டை போட்டு அவங்க கூட இருக்க ரிஸ்கே பெருசுன்னு நினைப்பாங்க. அதனால சண்டையெல்லாம் வந்தாலும் அவங்க கூடவே இருந்து கஷ்டப்படுவாங்களே தவிர பிரிஞ்சு போகிறத நினச்சி பயப்படுவாங்க. இது இப்படியே தொடர்ந்து போகும்போது அவங்க 2 பேருக்குள்ள வரக்கூடிய இன்செக்யூரிட்டிஸ் தான் க்ரோ ஆகும். இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களோட அவங்களுக்கு சண்டை வரும். கடைசியில அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இவங்க 2 பேரோட புவர் பேரண்டிங் மூலமா சரியா வளராம போயிடுவாங்க. நீங்க எந்த மாதிரி உங்க வாழ்க்கையை வாழ நினைக்கிறீங்களோ, அதாவது தனியா வாழணும்னு நினைச்சாலோ இல்ல ஒரு சரியான நபரோட வாழணும்னு நினைச்சாலும் அதுக்கான ரிஸ்கை எடுத்தாகணும். ஈஸி அண்ட் அவைலபிளா இருக்கக்கூடிய வாழ்க்கையில செட்டில் ஆகிறதும் ரிஸ்க் தான். அதுவே உங்க சந்தோஷத்துக்காக வாழ போறதும் ரிஸ்க் தான். இந்த 2 ரிஸ்க்ல எதை எடுக்கணும்னு ரிலேஷன்ஷிப்ல நீங்க தான் முடிவு பண்ணணும். ரிஸ்க் நம்பர் 3, மேக்கிங் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நீங்கள் ஒரு ரிஸ்க்கை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டிசிசமும் கூடவே வந்துடும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்பயும் நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸாக மாறுறத பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை சக்ஸஸ் அப்படின்றது அடைய முடியாத ஒன்று அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. உங்களை குறை சொல்கிறதுலையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலையுமே அவங்க இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான நபர்களை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டார். உங்களுக்கு அந்த மாதிரியான நபர்களை பிடிக்காத போது
அவங்களுக்கு உங்களை பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன. நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கே இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள்ஸ் உங்களோட ஜேர்னிக்கு இர்ரிலவெண்ட் ஆனவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கும். அவங்க உங்களோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆளா இருந்தா அவங்களோட வார்த்தைகள் உங்களை சில நேரம் காயப்படுத்தும். மற்றபடி நீங்க ரிஸ்க் எடுக்க தயாராகிட்டாலே இந்த மாதிரியான ஆட்கள் ஃபேட் அவே ஆகிருவாங்க. நீங்க உங்க பாதையில நிம்மதியா போக முடியும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதன் மூலமாக உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். அடுத்து ரிஸ்க் நம்பர் 4, ட்ராப்பிங் அவுட். உங்களோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக மாற்ற ஒரு கோல்டன் டிக்கெட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லா இருக்கும்பா அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம இதுவரை அனுபவிக்காத புது அனுபவங்களை இனிமே இந்த டிக்கெட் மூலமாக அனுபவிக்கலாம்னு தோணும் இல்லையா? நான் இப்போ சொல்ல போகிற அவுட்கம் தியரி அப்படிப்பட்ட கோல்டன் டிக்கெட்டுக்கு சமமானது தான். இப்போல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் போனால் இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? நான் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பேன், ஏன்னா நான் ஃப்யூச்சருக்காக இப்போயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தோணுச்சு அப்படின்னா இந்த ப்ராக்ரஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட டைம் லைனில் ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரணும். உங்கள் வாழ்க்கையை உங்களோட ஓன் லைஃப் டேர்ம்ஸ் படி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஜாபை குவிட் பண்ணுறது கூட தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ அதுக்காக நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் படுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு பிடிக்காத வேலையை செய்யறதுல கிடைக்காது இல்லையா? உங்களோட கனவுக்காக நீங்க உழைக்கல அப்படின்னா வேற ஒருத்தரோட கனவுக்காக நீங்க உழைக்க வேண்டியது ஆகிடும். அதனால உங்களோட கனவுக்காக வேலை செய்ய ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் நம்பர் 5, இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப். நம்ம மேல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்ட்டு பல பேர் நினைப்பாங்க. உங்களோட பெட்டர் வேர்சன்ஸை கொண்டு வர உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர அவுட்கம்மை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா எப்படி மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எப்படி மணியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதை வேலை செய்ய வைக்கிறோமோ அதே மாதிரி செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்கள் மேலே நீங்கள் பண்ணணும். உங்கள் நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பல செமினார்ஸ், மீட்டப்ஸ், கோர்சஸ் இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணலாம். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிற வர உங்கள் வாழ்க்கை சீப்பாக தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் அப்படின்னா மலை மேலே ஏறுறது, வானத்தில் இருந்து குதிக்கிறது மட்டும் கிடையாது. உங்களை ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்க ஈடுபடுத்திக்கிறதுக்கும் உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு ரிஸ்க் தான். அடுத்து ரிஸ்க் நம்பர் 6, ஸ்டார்டிங் ஓவர். ஒரு புது விஷயத்தை ஜீரோவில் இருந்து தொடங்கினாலும் நீங்கள் போகிற வழி ஒரு புது இடமா இருந்தாலும் ஏற்கனவே அறிமுகம் இல்லாத யாரையுமே நீங்கள் போகிற இடத்துல தெரியலனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இல்லைனாலும் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து சமாளிக்க கற்றுக்கிறதும் ரிஸ்க் தான். எதுவுமே தெரியாத இடத்துல இருந்து தொடங்கும் போது எல்லாமே பயமாக தான் இருக்கும். வெளிச்சம் இல்லாத இடம் தான் இருட்டாக இருக்குமே தவிர எப்போ நீங்கள் உங்களோட பயத்தில் இருந்து வெளியில் வர்றீங்களோ அப்போ உங்கள் உலகத்தில் இருக்க இருட்டில் இருந்து வெளியில் வர வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். எந்த அளவு நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்களோ கத்துக்கிறீங்களோ அந்த அளவு உங்களால பிரைட்டரா ஷைன் ஆக முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமும் நமக்கு புதுசா இருக்கும் போதும் அதை செய்யும் போதும் பயம் வருமே தவிர ஒன்ஸ் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டா நம்மளால எதனாலும் ரிஸ்க் எடுத்து பண்ண முடியும். அடுத்து ரிஸ்க் நம்பர் 7, பீயிங் ஹானஸ்ட். இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறதும் ஒரு வித ரிஸ்க் தான். நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நினச்சி உங்ககிட்டையும் மற்றவங்க கிட்டையும் எப்பயுமே பொய்யா இருக்கக்கூடாது. டிஸ்ஹானஸ்டி அப்படின்றது உண்மை வெளிவரதோட தாமதமாக இருந்தாலுமே நேர்மையாக இல்லாதப்போ அதுக்கான மோசமான பின் விளைவுகளும் நிறையவே இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி எப்பயும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ்ன்னு சொல்கிறதையும் நிறுத்துங்க. பொய்யோட வாழ்கிறத நிறுத்துங்க. முக்கியமாக உங்ககிட்ட நீங்கள் பொய் சொல்லி உங்களை நீங்கள் நம்ப வைக்கிறதையும் நிறுத்துங்க. உண்மையாகவே நீங்கள் இன்னும் அதிகமான உயரத்துக்கு வாழ்க்கையில் போகணும் அப்படின்னா உண்மையை மட்டும் தான் நம்பணும். உண்மையை சொல்லும்போது அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கான ஒன்று. ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையோட மீதி பகுதியிலையும் பேர்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி பொய் சொன்னோம்னு நீங்கள் சாகிற வர உறுத்திக்கிட்டே இருக்கும். ரிஸ்க் நம்பர் 8, ரிஸ்க் அண்டர் யுவர் ஓன் நேம். ரிஸ்கை அப்ரோச் பண்ணுறதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இது. பல பேர் நான் தான் இந்த ஒரு ரிஸ்கை எடுத்தேன்னு அவங்க பெயரை சொல்லவே ரொம்பவே தயங்குவாங்க. நம்ம செய்கிற வேலையில் நம்ம தான் பெருமைப்படணும். அந்த வேலையில் இருந்து வரக்கூடிய அவுட்கம்மை நினச்சும் நம்ம பெருமை தான் படணும். ரிஸ்கை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் உங்களோட பேரில் எடுக்கணும். உண்மையாகவே ஒரு விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து தோற்று போயிட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை தானே கேவலமாக பார்ப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் அதுவே நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த புகழ் எல்லாமே உங்களுக்கும் உங்களோட பெயருக்கும் தானே கிடைக்கும். அதனால் ரிஸ்க் எடுக்கும்போது நான் தான் எடுத்தேன், என்னோட பெயர் இதுதான்னு தைரியமாக சொல்லுங்க. ரிஸ்க் நம்பர் 9, பீயிங் இன் த பப்ளிக் ஐ.
ஒரு வேலையை எப்படி நான் தான் செய்கிறேன், இது என்னோட பெயருக்கு கீழே வரப்போகிற வெற்றி தோல்வின்னு நிர்ணயிக்கிறோமோ அது மாதிரி தான் எப்பயும் மற்றவங்க கண் பார்வையில் வேலையை தைரியமாக செய்யணும். அந்த வேலையில் வெற்றி கிடைச்சா நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க. இப்படி நீங்கள் பொதுமக்கள் கண்பட ஒரு விஷயத்த பண்ணுனா எல்லாரும் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒன்றை சிறப்பாக செய்யணும்னு நினைப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பப்ளிக் ஃபேம் கிடைக்கும். நீங்கள் செலிபிரிட்டியாக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாராலையும் பார்க்கப்படணுன்றத இந்த உலகத்தில் நீங்கள் தெரியப்படுத்தணும். நீங்கள் ஒரு விஷயத்தை எவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்களோ அதை தொடர்ச்சியாக செய்யும்போது நீங்கள் போகிற வழியில் ஃபேமஸாக தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஃபேம் ஆகிறது பெரிய பிரச்சனை இல்லாதப்போ கண்டிப்பா அதோட சேர்த்து செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ஃபேம் ஆகிட்டீங்க ஆனா செலிபிரிட்டியா ஆகல அப்படின்னா அதை நீங்க இன்னும் கவனமா பார்த்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டி ஆகிறதுக்கு உங்களுக்கு சில வேல்யூஸ் தேவைப்பட்டிருக்கும். உங்களோட இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட சொந்த பெயர்ல எந்த ஒரு ரிஸ்கா இருந்தாலும் எடுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யுங்க. என்ன செய்யறீங்களோ அதையே எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அடுத்து ரிஸ்க் நம்பர் 10, பி ரைட். இது மேசிவ் சக்ஸஸை வாழ்க்கையில் அடையிறதுக்கான ஒரு வழி. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்தாலும் அதையே அதிகமாக உணர்த்தாலும் அது எல்லாமே உண்மையான ஒன்று. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்கு எதிராக போகணும். உங்களுக்கு சரின்னு எது தோணுதோ அதை செய்ய ஆரம்பிங்க. இதெல்லாம் சரி வராதுன்னு அவங்க முயற்சி கூட பண்ணாத ஒரு விஷயத்த உங்களாலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு சரியான ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்மார்ட்டான ஒருத்தராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேலண்டடாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சரியான கண்ட்ரியில் பிறந்திருக்கணும்னு கிடையாது. உங்களோட தோல் நிறம் கருப்பாகவோ சிவப்பாகவோ எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க அவசியம் இல்லை. இல்லை யாராலையும் அதை பண்ண முடியாதுன்னு நினைக்க தேவையும் இல்லை. இங்கே இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் செஞ்சு முடிக்காத வரை இங்கே எல்லாமே இம்பாசிபிள் தான். அதை நீங்கள் சரியாக செஞ்சு எல்லாமே பாசிபிள் தான்னு உங்களால் முடியாதுன்னு சொன்னவரோட மூக்கை உடச்சு காமிங்க. நம்மகிட்ட க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய பணம் தான் எல்லாரையும் இக்னோர் பண்ணதுக்கான நம்மளோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணதுக்கான ரிசல்ட்டாக இருக்கணும். இதை ஏற்கனவே பலரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை பண்ணுறதுக்கு நமக்கு செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம இதை செஞ்சிருவோம் அப்படின்றதுல நம்பிக்கை நமக்கு இருக்கணும். செல்ஃப் பிலீஃப் மட்டும்தான் நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிங்களோ அதை அடையிறதுக்கான ஒரு கோடு. உங்களோட ஐடியாஸ் நம்புறதுக்கும் அது வழியாக பணம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையானது ரிஸ்க் மட்டும்தான். அந்த ரிஸ்க்கை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் கிடைச்ச ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடுத்து ரிஸ்க் நம்பர் 11, சேஞ்ச் யுவர் இன்னர் சர்க்கிள் அண்டு கம்யூனிட்டி. நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற ஒரு புது ஐடியாவை எந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட சொன்னாலும் எடுத்த உடனே எல்லாரும் நீ அந்த ஐடியாவில் சக்ஸஸ் அடைஞ்சிருவேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களை கீழே தான் தள்ளிவிட பார்ப்பாங்க. ஏன்னா யாருக்குமே மாற்றம் அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நம்மளோட வளர்ச்சிக்கும் சர்வைவலுக்கும் நீண்டகால சந்தோஷத்துக்கும் மாற்றம் அப்படின்றது அத்தியாவசியமானது. நம்ம மாற்றம் தேவைன்னு நினைச்சாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே நிலையா இருக்கத்தான் விரும்புவாங்க. ஏன்னா எல்லாமே நிலையா இருக்கும்போது அவங்களோட பிஹேவியர்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பண்ணலைன்னா என்ன சிங்கம் கடிச்சு சாப்பிட்ருமானெல்லாம் கேட்பாங்க. நீங்க ஒரு மாற்றத்தை அவங்க முன்னாடி வச்சா அவங்க அதை ஒரு பெரிய பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க உங்க ஐடியாவில் ஜெயிச்சு அது மூலமா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே எதை பண்ணி இவன் முன்னேறினான்னு உங்களோட ஐடியாவை ஃபாலோ பண்ண உங்ககிட்டயே டிப்ஸ் கேட்பாங்க. அதனால உங்களை செட் ஆஃப் பீப்புள்ஸ் மதிக்கல, நீங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்டா சாமின்ட்டு அவங்கள விட்டு விலகிருங்க. அவங்க அவங்களோட வசதிப்படியே வாழட்டும் அப்படின்னு விட்டுருங்க. ஸோ மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பொருட்படுத்தாம தங்களோட ஓன் ஐடியாஸ் படி வளர்ந்தனால தான் பல ஆர்டிஸ்ட், கிரியேட்டர்ஸ், இன்வென்டர்ஸ் எல்லாரும் இறந்து போனாலும் இப்போ வர பலராலும் பாராட்டப்படுறாங்க அப்படின்றத நீங்க நம்பணும். இதுல உங்களோட நெருங்கிய வட்டாரத்திலையும் சமூகத்திலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதும் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு ரிஸ்க் தான். அடுத்து ரிஸ்க் நம்பர் 12, பீயிங் யுவர் செல்ஃப். இந்த உலகம் நீயா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்களா இருக்கிறது கூட ஒரு ரிஸ்க் தான். நீங்க யாரு, நீங்க போட்டிருக்கக்கூடிய துணி உங்களோட அடையாளமா? அது உங்களை நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லிடுமா என்ன? இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் நீங்கள் யாருன்னு சொல்லிடுமா? இல்லை நீங்கள் வாழ்கிற வீடு உங்களை பற்றி சொல்லிடுமா?
மற்றவங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி தெரியுறீங்க அப்படின்றது உங்களோட ஒரு அடையாளம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவங்க. நீங்களும் எல்லாரையும் விடையும் தனித்துவமான ஒரு ஆள். உங்களோட அங்கிள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் கிடையாது. நீங்கள் என்ன ஆகணும்னு உங்களோட பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வைப்படி நீங்கள் கிடையாது. சொல்லப்போனால் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தாலும் அது மாதிரி ஒரு ஆள் நீங்கள் கிடையாது. உங்களோட வாழ்க்கை எவ்வளோ சிறியதுனும் மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எல்லாம் அர்த்தமில்லாததுன்னு நீங்கள் உணர்ற தருணம் தான் நீங்கள் வாழ போகிறதுக்கான பெரிய இம்பேக்ட். இதை புரிஞ்சா உங்கள் வாழ்க்கையோட ஃபேஸ் புரிஞ்சிடும். ரெண்டாவது ஃபேஸ் அப்படின்றது நீங்கள் யாருன்னு உங்களோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்றத முடிவு எடுக்கக்கூடிய உரிமை யார்கிட்டையும் இல்லை. எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டரா, என்ஜினியரா, டான்ஸரா, பொலிட்டீசியனா, இப்படி உங்களோட அடையாளத்தை தேட ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது ஃபேஸ் ஆரம்பமாகுது. இது ரெண்டையும் முழுசாக புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொருத்தராக வாழாமல் நீங்களாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. தனித்துவமாக தெரிய ஆரம்பிக்கிறீங்க. இந்த வீடியோவிலிருந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாங் டைம் ப்ராசஸை விட்டுட்டு ஷார்ட் டைம் ப்ராசஸ் அதிகமாக கவனம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. இந்த ரூல் இவருக்கு தான் அவருக்கு தான் தனிப்பட்ட ரூல் எல்லாம் இல்லை. இந்த ரூல் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் அப்ளை ஆகும். இப்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு வருங்காலத்தில் நோயோட அவஸ்தைப்படக்கூடிய மாதிரியான இது போல் சின்ன விஷயத்தில் இருந்தே இந்த ரூல் அப்ளை ஆகுது. ஷார்ட் டைம் சந்தோஷத்தை நினச்சி ஃபியூச்சர் ஹாப்பினஸை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய 15 ரிஸ்கை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.